தேசிய நெல் திருவிழா 2026 நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு வினோத் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களோடு இணைந்து இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய திருவிழாவுக்கு வருகை இருக்கக்கூடிய நெல் திருவிழாவுக்கு வருகை இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவாரூர் திருமிகு மோகனசுந்தரன் ஐயாப்பா அவர்களையும் உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கொஞ்சம் ஒளிப்படம் எடுத்தவங்க கொஞ்சம் விளைவிக்குங்க தயவு செய்து. தொடர்ந்து நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது. கொஞ்சம் மேடையில் ஒத்துழைப்பு கொடுங்க. வரலாற்று சிறப்புமிக்க உலக புகழ்பெற்ற நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக இந்த தேசிய நெல் திருவிழாவானது இங்கு சிறப்பாக நடைபெற்று இருக்குது. 20வது வருடம் அல்ல ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் துவங்கி வைத்த இந்த பயணம் 20 ஆண்டுகால பெருமைகளோடு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளோடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில் இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகை இருக்கக்கூடிய நம்முடைய சோழ மண்டலத்திலிருந்து அமைச்சராக பொறுப்பேற்று விவசாயிகளின் உணர்வுகளை புரிந்து கொண்ட அமைச்சர் மாண்புமிகு வினோத் அவர்களையும் இங்கு வருகை இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு மோகனசுந்தரன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்விலே வருகை இருந்த அனைவருக்கும் வரவேற்புரை நல்கிற மரியாதைக்குரிய இயற்கை விவசாயி முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். மாண்புமிகு வேளாண் அமைச்சர் அவர்களும் வேளாண் செம்மன் தஞ்சாவூர் சித்தர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட பெரியோர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே 20ஆம் ஆண்டு நெல் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா கடகம் கிராமத்திலே ஐயா நம்மாழ்வார் அவர்கள் தங்கியிருந்து உலக மக்களுக்கெல்லாம் ஒரு விவசாய பண்ணை பயிற்சி பண்ணையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக 21 ஏக்கர் நிலத்தை 12 ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கி அங்கே 5 குளங்களை வெட்டி மழை நீரை சேகரித்து அந்த மழை நீரிலேயே பாரம்பரிய நெல் மற்றும் காய்கறிகள் மரங்கள் போன்ற பல பயிர்கள் சாகுபடி செய்து வருகின்றேன். நான் தற்போது காரைக்காலிலே இருந்து இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை இயற்கை அன்பரை கொண்டு பிரச்சாரம் செய்கிறேன். 1980ஆம் ஆண்டு காலத்திலிருந்து நானும் எனது மனைவி காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையிலே உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி அதாவது தலைமை மருத்துவராக இருந்து வருகிற மருத்துவர்கள் சேர்ந்து இந்த விவசாய பணி செய்து வருகிறோம். நாங்கள் 1980 இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களோடு பயணித்து வருகின்றோம். அத்துடன் நெல் ஜெயராமன் அவர்களோடும் அவருடைய பணியோடு கூடியிருந்து செய்கிற விவசாய பணி செய்து வருகிறோம். 20 ஆண்டு காலமாக இந்த நெல் திருவிழா நடந்து வருகிறது. 12 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து பல்வேறு பணிகளை செய்து இந்த நம்மாழ்வார்கள் விட்டு சென்ற இந்த பாரம்பரியங்களை உலகம் முழுவதும் பரப்பிய நெல் ஜெயராமன் அவர்கள் நடத்திய 12 ஆண்டு காலத்துக்கு பிறகு யார் நடத்தப் போகிறார்கள் என்று இந்த கேள்வி இருந்த போது அவருடைய வளர்த்த தம்பி நமக்கெல்லாம் அண்ணனாகவும் பெரியராகவும் இருந்து இந்த பணியை எடுத்து மீட்டெடுத்து தொடர்ந்து 8 ஆண்டு காலமாக வெற்றி மேல் வெற்றியாக நடந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக நடக்கிறது என்ற அளவிலேயே இந்த பணியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நெல் ஜெயராமன் அவர்கள் வாரிசாக இருந்து வருகிற ராஜா அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அவருக்கு பல்வேறு ஆயிரக்கணக்கான உறவுகள் இங்கே கூடியிருந்து அவருடைய பணிக்கு தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். அவர் ஒன்மன் நீட்டி என்பார்கள். அப்படி இல்லாமல் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அவருக்கு உறுதுணையாக இருந்து நாம் இதை செய்து வருகிறோம். இந்த பணி மீண்டும் மீண்டும்
தொடர்ந்து நடக்க வேண்டும். நம்மால் அவர்களும் நெல்ஜெயராமன் அவர்கள் ஏற்றி வைத்த இந்த விலக்கி தொடர்ந்து நீடித்து நன்றாக விளக்கரிக்க நண்பர் ராஜா அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று நன்றி கூறி எல்லா உழவர்களும் ஒரு கரை எழுப்பி அவர்களுக்கு உற்சாகம் அளிக்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இங்கே வருகை இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக வருகை இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் ஒரு கனிவான வேண்டுகோள் என்னவென்றால், இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இயற்கை முன்னோடி விவசாயிகள் வந்திருக்காங்க. இந்த 20 வருஷமா என்ன வழக்கம்னா, அவங்களுக்கு விதை நெல் பைய இங்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் கையால கொடுப்போம். கொடுத்து அதை விளைவிச்சு விவசாயிகள் அதை நாங்க 5 கிலோ கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 50 கிலோவாக பெருக்கி இதே இடத்துக்கு மறுபடியும் அடுத்த விவசாயிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு நிகழ்வு இங்க நடந்துகிட்டு இருக்குது. அந்த நிகழ்வு இந்த வருடம் சிறப்பு விருதாக வருகின்றிருக்கக்கூடிய மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உணவு நலத்துறை அமைச்சர் அவர்கள் உங்களுடைய திருக்கரங்களாலும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய திருக்கரங்களாலும் முன்னோடி விவசாயிகளுக்கு விதை பயிரை கொடுக்க இருக்கிறீர்கள். எனவே முன்னோடி விவசாயிகளுக்கு விதை பயிர்களை வழங்குவதற்கு முன்பாக வரவேற்பை நல்கின நம்முடைய தேசிய நெல் திருவிழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் CMA ராஜீவ் அவர்களை வரவேற்பை நல்கின அன்போடு மேடை கலைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 20ஆம் ஆண்டு உலக புகழ்பெற்ற திருத்துறைப்பூண்டி தேசிய நெல் திருவிழாவிற்கு பாரம்பரிய விளைநெல் வழங்கி விழா பெருவுரையாற்ற வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களை அமைப்பின் சார்பாக வருக வருக என உங்கள் பலத்த கரவொலி மூலம் வரவேற்கிறேன். மதிப்புக்கும் போட்டிகளுக்கும் உரிய திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என உங்கள் பலத்த கரவொலி மூலம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது 20வது வருஷங்கிறது. 2006ஆம் ஆண்டு ஐயா நம்மாழ்வார் அவர்களால வெறும் 100 நபர்களை மட்டுமே வைத்து 7 ரகங்களை மட்டுமே வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருவிழா. இது ஏதோ ஒரு கோயில் திருவிழா மாதிரிலாம் கிடையாது. இது உணர்வுபூர்வமான திருவிழா. நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று தனது உயிரையே இழந்து இந்த திருவிழாவை நடத்திட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் இதை ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை முடியும் வரை தயவு செய்து முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி உட்கார்ந்து மறைக்கிறனால கொஞ்சம் நவுந்துங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட் நவுந்துங்க. நெல்க்கு திருவிழா நடத்தக்கூடிய ஒரு கோட்பாடு ஐயா நம்மாழ்வாரும் நெல்ஜெயராமன் அவர்களும் ஏன் கொண்டாந்தாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை இன்னைக்கு மீட்டு எடுத்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. நஞ்சில்லாத ஒரு உணவு, நோய் இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கணும்னு தான் இந்த இதை செஞ்சிருக்காங்க. இந்த விழாவுக்கு அமைச்சர் அவர்களை போய் நாங்க அழைப்பு விடுக்கணும்னு சொல்லி போகும்பொழுது அவர் நம்ம உயர்மட்ட குழு தலைவர் அவங்க அப்பா வர 25ஆம் தேதி நெல் திருவிழா வச்சிருக்கீங்க, எனக்கு தேதி தெரியும், நான் அவசியம் கலந்துக்கிறேன். இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு எங்கள் துறையும் தமிழக அரசும் மிகப்பெரிய அளவில் பக்கபலகமாக இருக்கும் என்று கூறினார். அவருக்கு இந்த நேரத்தில் அமைப்பின் சார்பாக உழவர்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நமது மாவட்ட ஆட்சியர் மற்ற மாவட்ட ஆட்சியர்களை விட நம்ம மாவட்ட ஆட்சியர்களோட ஒரு சிறப்பு என்னன்னா, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி அந்த புன்னகையை மட்டும் அவர் விடவே மாட்டாங்க. அவங்க முகத்தில் எப்பயுமே ஒரு சிரிப்பை வச்சிருப்பாங்க. எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் விவசாயிகள் ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா முதல் கட்டமா அவங்க கோரிக்கை நிறைவேற்றி தருவாங்க. இந்த 20ஆம் ஆண்டு நெல் திருவிழாவுக்கு அவர்கள் வரை புரிந்தது ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமல்லாமல் ஐயா நெல்ஜெயராமன் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஐயா PRP ஐயாவும் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் நாங்கள் வருக என அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறோம். இப்பொழுது பாரம்பரிய விளைநில ரகங்களை ஐயா நம்மாழ்வார் கண்ட கனவையும் ஐயா நெல்ஜெயராமன் கண்ட கனவையும் நிறைவேற்றும் விதமாக மாண்புமிகு உழவர் மற்றும் நலத்துறை அமைச்சர் அவர்கள் 10 விவசாயிகளுக்கு வழங்க இருக்கிறார். அவர்கள் ஒரு வரிசையாக பெயர் படிக்கப்படும் வரிசையாக கலந்துக்குங்க. நன்றி. ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இங்கே நம்முடைய மேடைக்கு பின்பாக நம்முடைய கழக நிர்வாகிகள் கட்சி தோழர்கள் நிக்கிறீங்க. நீங்க எல்லாம் நிக்கிறதுனால உங்களுக்கு கால் வலிக்கும். உங்களுக்கு கால் வலிச்சா நம்ம அமைச்சருக்கு இடையிலே வலிக்கும்னு சொல்றாங்க. தயவு செய்து மேடையில் நிற்காம முன்புறமாக இறங்கி அமர்ந்து நிற்கும் அமரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே தொடர்ந்து படிக்கட்ட கொஞ்சம் நிக்கிறவங்க பிளீஸ். விவசாயிகள் வராங்க, அவங்களுக்கு விவசாயிகளுக்கு நம்ம நண்பர்கள் இடையூறு அனுப்பலாமா? சூப்பர், அவ்வளவுதான். ஒரு வார்த்தை சொல்ல சிறப்பு கேட்கிறாங்க. தற்பொழுது மேடையில் குணசீலன் ஐயா அவர்கள்
2 கிலோ வாங்கிட்டு போய் அந்த 4 கிலோவை ரெட்டிப்பா திருப்பி இதே இடத்தை கொடுக்கிறாரு. அந்த இயற்கை விவசாய முறையில் செஞ்ச விவசாயிக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். 2 கிலோ விதைகளை வாங்கிட்டு போய் இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 கிலோவாக அதை உருவாக்கி அடுத்த விவசாயிக்கு கொடுப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து இயற்கை விவசாயி ரமேஷ் அவர்கள் தற்போது மேடையில் அவருக்கான விதைப்பையை கொடுக்கிறார். தொடர்ந்து முன்னோடி விவசாயிகளுக்கு இதனை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடை கிடைக்கிறோம். பன்னீர்செல்வம் சிவகங்கையிலிருந்து வருகின்றக்கூடிய இயற்கை விவசாயி பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகின்றக்கூடிய இயற்கை விவசாயிகள் தற்பொழுது மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சரின் திருக்கரங்களால் தங்களுக்கான விதைப்பைகளை பெற்றுக் கொள்கின்றனர். சிவகங்கையிலிருந்து வருகின்றக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள், இயற்கை விவசாயி ஆர்ஜி ரங்கநாதன் அவர்கள், இயற்கை விவசாயி மேடையில் தற்பொழுது இயற்கை விவசாயி சிவகங்கையை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்களை என்போடு மேடை கிடைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து இயற்கை விவசாயி ஆர்ஜி ரங்கநாதன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து இயற்கை விவசாயி சுந்தர மௌலீஸ்வரன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். தொடர்ந்து இயற்கை விவசாயி எஸ் ராகவேந்திரன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். கொஞ்சம் சொல்ல விவசாயிகள் விரைவாக மேடைக்கு வாங்க. வர்ற வழியை மறுச்சு நிற்கிற நண்பர்கள் கொஞ்சம் விவசாயிகளுக்கு வழிவிடுங்க. தொடர்ந்து விவசாயி இயற்கை விவசாயி எம் பாஸ்கரன் அவர்கள், இயற்கை விவசாயி பாஸ்கரன் அவர்களை தொடர்ந்து என் ஸ்ரீராமன் அவர்கள், இயற்கை விவசாயி ஸ்ரீராமன் அவர்களை தொடர்ந்து ஜி ருத்ரபாமதி அவர்கள், இயற்கை விவசாயி ருத்ரமணி அவர்கள், அவர்களை தொடர்ந்து விநாயகம் அவர்கள், இயற்கை விவசாயி விநாயகம் அவர்கள், அவர்களை தொடர்ந்து இயற்கை விவசாயி என் ஏகாம்பரன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து இயற்கை விவசாயி என் ஏகாம்பரம் அவர்கள், தொடர்ந்து இயற்கை விவசாயி டி ராமலிங்கம் அவர்கள், ராமலிங்கம் அவர்கள், அவர்களை தொடர்ந்து திருவள்ளூரிலிருந்து வருகின்றக்கூடிய இயற்கை விவசாயி கணேசமூர்த்தி அவர்கள், அவர்களை தொடர்ந்து திருவள்ளூரிலிருந்து வருகின்றக்கூடிய திருமதி கீதா இயற்கை விவசாயி அவர்கள் விரைவாக விதை நெல் பைகளை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடை கிடைக்கிறோம். விதை நெல் பைகளை பெற்றுக்கொண்ட இயற்கை விவசாயிகள் கொஞ்சம் ஒளிப்படம் படம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்துடலாம். தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் இருக்குது. விவசாயிகளுக்கான விருது வழங்கக்கூடிய நிகழ்வு இருக்குது. தொடர்ந்து மரபு சார்ந்த விருதினை வழங்குவதற்காக அமைச்சரை பெற்றுக் கொள்வதற்காக நம்முடைய விவசாயிகளை அன்போடு மேடை கிடைக்கிறோம். மரபு சார்ந்த மரபு சந்தை விருது சேலம் மரபு சந்தை சேர்ந்த திரு அரவிந்த் அவர்கள் விதைப்பைகளை பெற்றுக்கொண்ட விவசாயிகள் தாழ்மையோடு அன்போடு மேடையை விட்டு தொடர்ந்து விதைப்பைகளை பெற்றுக்கொண்ட விவசாயிகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் இதை ரெட்டிப்பா கொண்டு வந்து நம்முடைய அமைச்சர் கரங்களில் கொடுக்க போறீங்க. வாழ்த்துக்கள். அதை தன்னுடைய பொன்னான கரங்களில் வழங்கியிருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மரபு சந்தை விருதினை இந்த மேடையில் வழங்க இருக்கிறோம். சேலம் மரபு சந்தையை சேர்ந்த திரு அரவிந்த் அவர்கள், அவர்களை தொடர்ந்து சேலம் சீர்மை மரபு சந்தை கூட்டமைப்பு அவர்களை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மரபு சந்தை ஒருங்கிணைப்பாளர் திரு சிலம்பரசன் அவர்கள். சார், கூப்பிட்ட நபர்கள் மட்டும் மேடைக்கு வந்தா போதும். தயவு செய்து கூப்பிட்ட நபர்கள் மட்டும் மேடைக்கு வந்தா போதும். மேடையில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் கொஞ்சம் உதவி செய்ய. அவர்களை தொடர்ந்து திருப்பூர் சிவன் இயற்கை சந்தை, இவங்க எல்லாம் மரபு சார்ந்த இயற்கை வேளாண்மை பொருட்களை விற்பனை செய்து சாதனை செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான விருது வழங்கக்கூடிய சர்வம் சிவகாசி தேன்கனி இயற்கை உழவர் வாரசந்தை ஒருங்கிணைப்பாளர் திரு நாராயணன் அவர்கள். மீண்டும் வாசிக்கிறேன். சேலம் மரபு சந்தை திரு அரவிந்த் அவர்கள், சேலம் சீர்மை மரபு சந்தை கூட்டமைப்பு குழுவினர், கிருஷ்ணகிரி மரபு சந்தை ஒருங்கிணைப்பாளர் திரு சிலம்பரசன் அவர்கள். ஐயா கொஞ்சம் வழிவிடுங்க ஐயா. விதைப்பைகளை வாங்கிக்கிட்ட விவசாயிகள் கொஞ்சம் வெளியே வந்துடனா நன்றி. தற்பொழுது மேடையில் மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர்
தற்பொழுது மேடையில் சிவகாசியை சேர்ந்த தேன்கனி இயற்கை உழவர் வாரச்சந்தை ஒருங்கிணைப்பாளர் திரு நாராயணன் அவர்களுக்கு இந்த மேடையில் அமைச்சர்கள் மரபு சந்தை விருது வழங்கி சிறப்பிக்கிறாங்க. தொடர்ந்து கரவழி எழுப்பி விவசாயிகளுக்கு Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things. குழுவினர் அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவர்களுடைய சிறந்த இயற்கை வேளாண் படைப்புகளுக்கான விருதினை பெற்றுக்கொண்டு அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவர்களுக்கான விருதினை வழங்கி சிறப்பு சேர்க்க தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வழங்கக்கூடிய மரபு சந்தை ஒருங்கிணைப்பாளர் திரு சிலம்பரசன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். விருது வாங்கினவர்கள் கொஞ்சம் விரைவாக ஒளிப்படம் விரைவாக எடுத்துக்கங்க. நன்றி நன்றி நன்றி. மதுரையைச் சேர்ந்த இயற்கை சந்தை குழுவினரை அன்போடு மேடை கிடைக்கிறோம். மதுரையைச் சேர்ந்த இயற்கை குழுவினர் வள்ளுவம் இயற்கை சந்தை திரு வெற்றிமாறன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாயத்தின் மூலமாக இயற்கை வேளாண்மையின் மூலமாக இந்த மேடையில் மிக சிறப்பான வேலூர் மக்கள் நலச்சந்தை திரு செந்தமிழ் செல்வன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். இவங்க அத்தனை பேரு திருவள்ளூர் தான் வாங்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திருவள்ளூரை சேர்ந்து இயற்கை உழவர் வாரச்சந்தை ஒருங்கிணைப்பாளர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திரு நாராயணன் அவர்கள் சாரி விருது வழங்கி சிறப்பு சேர்த்த அமைச்சர் அவர்களுக்கும் ஆட்சித்தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். விருதினை பெற்றுக் கொண்ட அத்தனை விவசாயிகளுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மேடையில் கர்ஜிக்கும் உரை நிகழ்த்த மரியாதைக்குரிய விவசாய கூட்டமைப்பின் தலைவர் ஐயா PR பாண்டியன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். தமிழ்நாடு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பில் நடத்தப்படுகிற உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கிற தமிழக அரசின் வேளாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு வினோத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் உயர் திரு மோகனச்சந்திரன் IAS அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி வருகிற ராஜீவ் உள்ளிட்ட அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே,
இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற சித்தர் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை ஆர்வலர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, அரசு துறையை சார்ந்த அலுவலர் பெருமக்களே, செய்தியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறுகிற நிகழ்ச்சி திருத்துறைப்பூண்டியில் ஆதிரங்கத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயற்கை வேளாண் விஞ்ஞானி உலக புகழ்பெற்ற ஐயா நம்மாழ்வார் அவர்கள் பாரம்பரிய விதைகளை மீட்டெடுக்க வேண்டும், பாரம்பரிய வேளாண் முறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், மறைந்து போன நெல் விதைகளை மீட்டெடுத்து இயற்கையை எதிர்கொள்கிற, பூச்சி தாக்குதல்களை எதிர்கொள்கிற விதைகளை மீட்டெடுத்த மரியாதைக்குரிய நெல் ஜெயராமன் அவர்கள், ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இந்த நெல் திருவிழாவை அறிமுகப்படுத்தி அவர் மரியாதைக்குரிய சகோதரர் நெல் ஜெயராமன் அவர்களிடம் இதை வழங்கினார். அதனை பின்பற்றி அவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நிகழ்வை மிக சிறப்பாக வழிநடத்தினார். எதிர்பாராத விதமாக அவர் இறப்பு ஒட்டுமொத்த இயற்கை விவசாயிகளையும் மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்தியது. அந்த நேரத்திலேதான் அருமை சகோதரர் நெல் ராஜீவ் அவர்கள் நெல் ஜெயராமன் விட்டு சென்ற அந்த பணியை தொடர்வது என்று முடிவெடுத்து அவரும் 5-6 ஆண்டு காலமாக மிக சிறப்பான வகையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம் என்பது மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும், மனித வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கோடு இந்த இயற்கை வேளாண் நெல் திருவிழாவை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இயற்கையிலிருந்து பசுமை புரட்சி என்கிற பெயரால் மண்வளம் மலட்டுத்தன்மையாகிவிட்டது. இந்த மண்ணிலே உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்களுடைய வேளாண் உற்பத்தி பொருட்கள், உணவுப் பொருட்கள் மனிதருக்கு நஞ்சாகிவிட்டது. ஆகவே நஞ்சில்லா வாழ்க்கையை உருவாக்க வேண்டுமானால் மண்வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், மனித வளம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் உற்பத்தி செய்கிற பொருள், உணவுப் பொருள் நஞ்சில்லா உணவாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கோடு இந்த பாரம்பரிய நெல் திருவிழாவை ஐயா நம்மாழ்வார் அவர்கள் துவக்கி வைத்து அருமை சகோதரர் நெல் ஜெயராமனிடம் அதை ஒப்படைத்து சென்றார்கள். இன்றைக்கு அவர்கள் கொடுத்த கொள்கையில் வழிபெறலாமல் இந்த விழாவை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விழாவில் பங்கேற்கிற ஒவ்வொருவரும் இந்த நெல் விதைகளை வாங்கி சென்று மறு ஆண்டு அவர்கள் உற்பத்தி செய்கிற விலையில் 50 கிலோவை இங்கே கொடுக்க வேண்டும். இப்படியாக இது உலகம் முழுமையிலும் பல மாநிலங்களிலும் இந்த நெல் திருவிழாவை நடத்துகிற வாய்ப்பை நெல் ஜெயராமன் உருவாக்கி கொடுத்தார். எனவேதான் இன்றைக்கு இந்த நெல் திருவிழாவில் நம் வேளாண் அமைச்சர், உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு வினோத் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். வருகிற 6ஆம் தேதி முதலில் அவர் வேளாண் பட்ஜெட்டையும் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருள், இந்த விவசாயியுடைய வாழ்க்கை நலிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்கிற பொருளை விற்பனை செய்வதற்கான சந்தை வசதி வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த இயற்கை விவசாயம் உடல் உழைப்பை பயன்படுத்தி பல்வேறு இழப்புகளை சந்தித்து இந்த வேளாண் உற்பத்தி பொருட்களை இயற்கையாக அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். அதை விற்பனை செய்வதற்கு லாபகரமான விலை வேண்டும். இந்த இயற்கை வேளாண்மையை நமது கோவை வேளாண் பல்கலைக்கழகம் ஒரு தனி பிரிவாக அதை நடத்தினாலும் தமிழக அரசு இந்த இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துவதற்கு, இந்த விவசாயிகளை நலிவிலிருந்து பாதுகாப்பதற்கு, மண்வளத்தை பெருக்குவதற்கு தமிழக அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இதற்கென்று ஒரு தனித்துறையை உருவாக்கினால்தான் இந்த துறை வெற்றி பெறும். எனவே அதற்கான கோரிக்கையை நான் அமைச்சர் வழியாக நான் முதலமைச்சருக்கு முன்மொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல இந்த இயற்கை உணவு பொருட்கள்
அநேகமாக இது முதலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மருத்துவமனைகள், ஊட்டச்சத்து மையங்கள், சத்துணவு மையங்களில் இதனை முதற்கட்டமாக உணவுப் பொருளாக பயன்படுத்த வேண்டும் என்கிற கட்டாய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டால்தான் இந்த நன்கில்லா உணவு என்பதை உறுதிப்படுத்த முடியும். இங்கே கூடியிருக்கிற விவசாயிகள் பல மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள், தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய ஆளுமைகள். அவர்கள் காலை தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். தனது குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த உழைப்பால் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தி வருகிறார்கள். எனவே இந்த இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துகிற இந்த விவசாயியுடைய வாழ்க்கை மிளிர வேண்டும் என்று சொன்னால் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுவதற்கு வந்திருக்கிறார். லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி என்பதை பிரகடனப்படுத்தி நடத்துகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து நாங்கள் நம்பிக்கையோடு இதை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இரண்டாவது முறையாக நாளைய மறுநாள் அவரை நானும் சந்திக்க இருக்கிறேன். அப்பொழுது இதற்கான கடிதங்களையும் நான் கொடுக்க இருக்கிறேன். நான் நண்பர் ராஜு அவர்களோடு கேட்டு உங்களுக்கென்று சிறப்பு கோரிக்கைகள் இருக்கிறதா என்பதை கேட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் ஜெயராமன் பெயரில் விதை மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது நீடாமங்கலத்தில். அதை இயற்கை விதை உற்பத்தி மையம், அதை அமைச்சர் அவர்கள் பார்வையிட வேண்டும். அந்த மையத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே திருத்துறைப்பூண்டியில் நெல் ஜெயராமன் அவர்களுக்கு சிலை வைப்பதற்கான அனுமதியை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. அந்த சிலை அடுத்த ஆண்டு நெல் திருவிழாக்குள்ளாக அது நிறுவப்பட வேண்டும். அடுத்த ஆண்டு நெல் திருவிழாவில் நெல் ஜெயராமன் அவருடைய உருவச் சிலை திருத்துறைப்பூண்டியில் திறப்பு விழா காணப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை ஒட்டுமொத்த உழவர்கள் சார்பில் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நெல் திருவிழாவுக்கு அடித்தளமிட்ட இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு தஞ்சாவூரில் ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நான் இணைத்து உங்களிடத்திலே கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே முதலமைச்சராக பொறுப்பேற்ற மறுவாரமே நான் நேரில் சந்தித்து இதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறேன். நாளைய மறுநாளும் இதற்கான கோரிக்கை கடிதங்களை கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களிடத்திலே சொல்லுவது, நீங்கள் முதலில் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறீர்கள். உங்கள் பட்ஜெட் ஒரு இளைஞர், ஒரு நல்ல இளைஞர், டெல்டாவை சார்ந்தவர், நீங்கள் வேளாண்மை துறை அமைச்சராக வந்திருக்கிற இந்த முதல் பட்ஜெட்டில் இந்த இயற்கை விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைகளை நீங்கள் செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாகவும் நெல் ஜெயராமன் அவர்களுடைய நினைவாகவும் நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு கோரிக்கைகள் நிரம்ப இருக்கிறது. கடன் தள்ளுபடி இருக்கிறது. முதலமைச்சர் நிதி சுமையை அவர் காரணம் காட்டியிருக்கிறார். அது எல்லோரும் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு நெருக்கடியான சூழல். ஆகவே நாங்கள் வேளாண்மை துறை அமைச்சர் மூலமாக தமிழக முதலமைச்சருக்கு சொல்லுவது, நீங்கள் கடன் தள்ளுபடியை நிதி ஆனால் முதலமைச்சருக்கே தெரியாமல் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த கடன் தள்ளுபடி அறிவிப்பு 13 பக்கம் கொண்ட அரசு ஆணை என்பதும் கூட்டுறவுத்துறையுடைய சுற்றறிக்கை என்பதும் விவசாயிகளை அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் இல்லை. விவசாயிகள் நம்பிக்கை இழந்திருக்கிற நிலையை அந்த அரசாணையம் சுற்றறிக்கை உருவாக்கி இருக்கிறது. அது முதலமைச்சருக்கே தெரியாது. ஆனால் இது இயற்கை சீற்றம், இதை யாராலும் எதிர்கொள்வது என்பது அவ்வளவு சுலபமான நடவடிக்கை இல்லை. எனவே இந்த இயற்கை சீற்றத்தை, எல்நிலோ தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடியும் தேவையும் அரசுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவேதான் நாங்கள் இந்த குறுமையை இழந்தாலும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் வாயிலாக கடன் தள்ளுபடியை அறிவித்தால் மட்டுமட்டு போதாது, எங்களுக்கான தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட அடிப்படையில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் விலையை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்முதல் உத்தரவாதம் கொடுத்தாலே இந்த கூட்டுறவு கடன் என்கிற எதிர்பார்ப்பு கூட இரண்டாவது நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கோரிக்கையாக வைத்து, இந்த இயற்கை விவசாயிகளை பாதுகாப்பதற்கு, இதற்கென்று ஒரு சந்தையை உருவாக்குவதற்கு, இதனுடைய உற்பத்தி செலவை கணக்கிட்டு அவர்களுடைய உழைப்பை அதற்கு மதிப்பளித்து
அதற்கான விலையை நிர்ணயம் செய்வதோடு இந்த இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்களை ஏற்கனவே சொன்னது போல மருத்துவமனைகளுக்கும் அதே போல சத்துணவு மையங்களுக்கும் நீங்கள் விநியோகம் செய்வது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். இன்றைக்கு மருத்துவ அறிஞர்கள் முழுமையும் எனக்கு ஒரு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை ஒரு ஆய்வு மேற்கொண்டேன். நிறைவாக அந்த மருத்துவர்கள் சொன்னது, நம்மாழ்வார் கண்டறிந்த இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்களை மட்டுமே நீங்கள் உணவாக உட்கொண்டால் உங்களுக்கு நோய் தாக்குதல் இருக்காது என்பதை சொல்லியிருக்கிறார். எனவே நெல் ஜெயராமன் அவர்கள் நினைவாக மீண்டும் அதை உங்கள் பட்ஜெட் உரையில் இதற்கான திட்டங்களை நீங்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நெஞ்சார்ந்த நன்றிகள். இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு சேர்க்க மரியாதைக்குரிய ஐயா நெல் ஜெயராமன் அவருடைய குடும்பத்திலிருந்து அம்மா சித்ரா நெல் ஜெயராமன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு சேர்க்கிறார். அந்த நினைவு பரிசு பாருங்க, ஒரு குடுவையில நம்முடைய பாரம்பரிய நெல்மணிகளை அடக்கி இது காலங்கள் பேசும் வரலாற்றை இன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த விழாவில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அவர் வழங்கி சிறப்பு சேர்க்கிறார். நன்றி. அவர்களை தொடர்ந்து இங்கே வருகின்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நம்முடைய நெல் ஜெயராமன் ஐயாவின் சார்பாக அவருடைய குடும்பத்திலிருந்து அம்மா சித்ரா நெல் ஜெயராமன் அவர்கள் நினைவு பரிசினை இந்த பாரம்பரிய நெல்மணிகள் அடங்கிய இந்த குடுவையை வழங்கி நினைவு பரிசினை சிறப்பு சேர்க்கிறார்கள். நன்றி. சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஐயா அசோகன் அவர்கள் இந்த மேடையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் முன்பாக இங்கே சிறப்பாக வருகிறது மிக பெரும் திட்டங்களை வழங்கியிருக்கக்கூடிய நேஷனல் அக்ரோ பவுண்டேஷனுடைய முதன்மை நிர்வாக அலுவலர் டாக்டர் எம் ஆர் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு சேர்க்கிறார்கள். ஆகாய தாமரையின் மூலம் இருக்கக்கூடிய குளங்களை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பெருமை தேடித்தந்திருக்கக்கூடிய அக்னி டிஎன்டி கம்பெனியுடைய குடும்பத்திற்கு இந்த மேடையில் மிக சிறப்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களும் ஐயா இயற்கை விவசாய குடும்பத்தினரும் சேர்ந்து சிறப்பு சேர்க்கிறார்கள். திருச்சியிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த மேடையில் நம்முடைய அமைச்சர் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களும் இணைந்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு சேர்க்கின்றனர். சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய ஐயா அறிவழகன் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர்களும் இயற்கை விவசாயிகளும் இணைந்து இந்த மேடையிலே நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு சேர்க்கின்றனர். இங்கே சிறப்புரையாற்றிய மரியாதைக்குரிய விவசாய கூட்டமைப்பின் தலைவர் ஐயா பி ஆர் பாண்டியன் அவர்களுக்கு இந்த மேடையிலே நினைவு பரிசினை வழங்கி நம்முடைய சிறப்பு விருந்தினர்களும் இயற்கை விவசாய பெருமக்களும் அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் இணைந்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு சேர்க்கின்றனர். இங்கே சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருக்கக்கூடிய நமக்கு பெரும் துணையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சிட்டி யூனியன் பேங்கினுடைய மேலாளர் மரியாதைக்குரிய சிறப்பு அழைப்பாளர் அவர்களை அன்போடு மேடை கலைத்து விவசாயிகளின் சின்னமாக இருக்கக்கூடிய ஏற்கலைப்பை நினைவு பரிசாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இணைந்து வழங்கி சிறப்பு சேர்க்கின்றனர். நன்றி. தொடர்ந்து இங்கே சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இணைந்து சிறப்பு விருதினை வழங்கி சிறப்பு சேர்க்கின்றனர். நன்றி நன்றி நன்றி. விருதுரை நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு சேர்த்தவர்களுக்கும் பெற்றுக் கொண்டவர்களுக்கும் நன்றி. வரலாற்று பக்கங்களில் நாம் பார்க்காத மாற்றங்களை இதுவரையில் அரசியலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே முறையில் இதுவரையில் இல்லாத ஒரு வேளாண் திட்டத்தை இந்த அவையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த மேடையில் விழா பேருரையாற்ற மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆர் வினோத் அவர்களை உங்கள் பலத்த கரவழியோடு மேடை கிடைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் நம் உயிர் நாடியாக உள்ள விவசாய பெருமக்களுக்கும் இயற்கை வேளாண்மை ஆர்வலர்கள், அறிவியல் வல்லுநர்கள், மாணவ மாணவியர்கள், அரசு அதிகாரிகள், ஊடக நண்பர்கள் மற்றும் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் அனைவருடனும் நானும் இந்த விழாவில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கை வேளாண்மை, பாரம்பரிய நெல் ரகங்கள், விதை பாதுகாப்பு என்று பேசும்போது நம் அனைவரின் நினைவுக்கும் முதலில் வருவது திரு ஐயா ஜெயராமன் அவர்கள் மட்டுமே. இந்த விழாவில் கலந்து கொண்டு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வது எனக்கு ஒரு பெருமையாகவும் ஒரு பொறுப்பாகவும் இந்த மேடையில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை அவர் வாழ்ந்த ஆண்டுகளை விட அளவிட முடியாதது. ஐயா ஜெயராமன் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக விட்டு சென்ற அவர்களின் பங்களிப்புகள் தான் அளவிட முடியாத ஒன்று. அந்த வகையில் ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தமிழ்நாட்டின் வேளாண் வரலாற்றில் என்றும் அழியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கும். நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் மண்ணை தாயாகவும் நீரை உயிராகவும் விதையை எதிர்காலமாகவும் பார்த்தார்கள். ஆனால் காலப்போக்கில் பல பாரம்பரிய விதைகள் காணாமல் போக தொடங்கிவிட்டது. அதிக விளைச்சல் மட்டுமே நோக்கமாக கொண்டு விவசாய முறைகள் பரவியதால் பல அரிய நெல்ரகங்கள் மறைந்து போகும் நிலை ஏற்பட்டு அந்த நேரத்தில் நாம் இந்த தலைமுறையுடன் முடிந்து விடக்கூடாது என்று வருங்கால சந்ததிக்கும் இந்த செல்வங்கள் சென்றடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் உயர்ந்த எண்ணத்துடன் களத்தில் இறங்கி பல நெல் ரகங்களை கண்டுபிடித்தவர் தான் ஐயா திரு நெல் ஜெயராமன் அவர்கள். தமிழகத்தின் பல கிராமங்களில் சென்று வயதான விவசாயிகளை சந்தித்து அவர்களிடம் பாதுகாப்பு இந்த பாரம்பரிய விதைகளை தேடி சேகரித்தால் அந்த விதைகளை மீண்டும் விதைத்து பாதுகாத்து மற்ற விவசாயிகளுக்கு பகிர்ந்தார். இது ஒரு சாதாரண பணி அல்ல. இது விவசாயமும் ஒரு உணர்வுபூர்வமாக தன் ஒவ்வொரு நொடியும் நினைத்து கொண்டிருக்கும் ஒரே மனிதரால் மட்டுமே முடியும். அது நம் ஜெயராமன் ஐயா மட்டும் அவர்களே. இன்று நம் மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, பூங்கார், சில்லி சம்பா, குள்ளக்கார் போன்ற பல பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றி பேசுகிறோம் என்றால் அதற்கு பின்னால் ஐயா நெல் ஜெயராமன் போன்ற அர்ப்பணிப்புள்ள மனிதர்களின் உழைப்பு இருக்கிறது. அவர் எப்போதும் ஒரு கருத்தை வலியுறுத்தினார். விதை என்பது ஒரு பொருள் அல்ல, அது நம் பாரம்பரியம். இந்த சிந்தனை இன்று உலகம் முழுவதும் பேசப்படும் உணவு பாதுகாப்பு என்ற கருத்தோடு இணைந்து நிற்கிறது. நாம் இன்று எதிர்கொள்ளும் காலநிலை மாற்றம், மழை பொழிவில்லை, நிலத்தடி நீர் பற்றாக்குறை, மண் குளம் குறைதல் போன்ற சவால்களுக்கு இயற்கையோடு இணைந்து விவசாயமே நீண்ட கால தீர்வாக இருக்கும் என்பது உலகமே உணர தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவரின் வழிகாட்டுதலின்படி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கவும், பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கவும் பல்வேறு திட்டங்களை நம் தமிழக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. விவசாயம் என்பது ஒரு தொழில மட்டுமே கிடையாது. அது நம்மோட பண்பாடு, கலாச்சாரம், அடையாளம், நமது உயிர், இது அனைத்தையும் உட்கொண்டது. ஒரு நாட்டின் உணவு பாதுகாப்பு அந்த நாட்டின் விவசாயிகளை பொறுத்தே அமைகிறது. விவசாயிகள் நன்றாக இருந்தால் நாடு நன்றாக இருக்கும். ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் விதைகளை மட்டும் காப்பாற்றவில்லை, விவசாயிகளின் தன்னம்பிக்கையும் காப்பாற்றினார். நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையும் ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் மனதிலும் விதைத்தார். இந்த நேரத்தில் இந்த விழாவில் கலந்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள், விவசாயிகள் அத்தனை பேருக்கு இருக்குது. அதை நிறைவேற்றும் விதமாக வரலாற்று சிறப்புமிக்க நெல் ஜெயராமன் ஐயாவுடைய இந்த நெல் திருவிழாவில் பங்கெடுத்தவர்களுடைய முயற்சி இன்றைக்கும் சிறப்புமாக இருக்கிறது. அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கக்கூடிய, விழா பேருரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலியோடு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். உங்களிடத்திலே உரையாற்ற நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ராஜு அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம்.
உலக புகழ்பெற்ற திருத்துறைப்பூண்டி தேசிய நெல்திருவிழாவை வருகை புரிந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அனைவருக்குமே எங்க அமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 5 நாட்டின கன்றுகள் வழங்குவதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. அதை தொடர்ந்து வழங்கக்கூடியவர் நம்ம திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த தம்பி ராம்பிரசாத் அவர்கள். அவருக்கு அமைச்சர் கையால ஒரு பாராட்டு செய்யணும்னு ஆசைப்படுறோம். உங்க பரத்த கரவழி மூலமா திரு ராம்பிரசாத் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்குவார். இயற்கை விவசாயி ராம்பிரசாத் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்களின் திருக்கரங்கத்தினால் இந்த மேடையில் விவசாயிகளின் சின்னமான ஏர் நினைவு சின்னத்தையும் இயற்கை விவசாய பொருளான அவளையும் வழங்கி சிறப்பு சேர்க்கிறோம். நமக்காக பல்வேறு பணிச்சூழலும் இங்க வந்து விவசாயிகளின் நலன் காக்க இது 20வது வருஷம். ஐயா நெல் ஜெயராமன் அவர் போட்ட விதை இன்னைக்கு விருட்சமா இருக்குது. இதுவரைக்கும் எத்தனை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்திருந்தாலும் இந்த வருடம் விவசாய நெல் திருவிழாவில் இந்த தேசிய திருவிழாவில் இளைஞர்களின் பங்களிப்பு பெருமளவில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஐயா நெல் ஜெயராமன் அவருடைய கனவு இன்றைக்கு நனவாகி இருக்கிறது. நம்முடைய அமைச்சர் உட்பட ஒரு இளம் விவசாயியாக இளம் விவசாயத்துறை அமைச்சராக இன்றைக்கு சட்டமன்றம் களம் காண்கிறார் என்றால் ஐயா நம்மாழ்வார் அவருடைய கனவும் நெல் ஜெயராமன் அவருடைய கனவும் நிஜமாக மாறும். இந்த விழாவில் பங்கெடுத்து சிறப்பு சேர்த்த அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் சார்பாகவும் ஐயா நம்முடைய அமைப்பினர் சார்பாகவும் நம்மாழ்வார் ஐயா அவர்களின் சார்பாகவும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பு சேர்க்கின்றார். இத்தனை நேரம் இங்கே எங்களுக்கான விவசாயிகளுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய உயரிய நேரத்தை கொடுத்த உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயம் செழிக்க நாடு செழிக்க நம்முடைய டெல்டா மக்களின் வேண்டுகோள் அத்தனையும் உளமாற ஏற்று உறுதி பூண்டு விவசாயிகளின் நலன் காக்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.